ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு குழு குழு உருண்டை தாங்க. ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த தேங்காய் பால், அந்த உள்ள பூர்ணம் அதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடாடாடா, செம்ம டேஸ்ட்டு, செம்ம ஹெல்த்திங்க. நம்ம இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் வயிற்காலம், புண்ணு, அல்சரு எதுவும் வராது. அல்சர் இருக்கிறவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்த அல்சரும் போயிடும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தாங்க. எண்ணெய் பலகாரம், எண்ணெய் எதுவும் சேர்க்காம நம்ம செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜவ்வரிசி ஒரு 1/4 கிலோ மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி நம்ம பாயாசத்துக்கு நல்லா இருக்காது. மாவு ஜவ்வரிசின்னு நம்ம கடையில் கேட்கணும். பெருசு பெருசாக இருக்கும். இதை நம்ம நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அலசியாச்சு. இதில் நல்லா சூடாக ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. இதை ஒரு 1/2 hour நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து. இதுக்கு நம்ம சுக்கும் ஏலக்காயும் மிக்ஸியில் அடிச்சுக்கலாம். சுக்கை அப்படியே அடித்தோன்னா நம்ம மிக்ஸி ஜாரு வீணாயிரும். அதனால் சுக்கை அப்படி லைட்டாக தட்டிக்குங்க. அதை உடச்சிட்டு நம்ம மிக்ஸியில் அடித்தா சீக்கிரத்தில் அது அரையவும் செய்யும். தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும்னா இல்லைங்க. இந்த மாதிரி சுக்கையும் ஏலக்காவையும் நம்ம அடித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பாயாசத்துக்குமே நல்லாயிருக்கும். சுக்கு செரிமானத்தன்மை நிறையா இருக்குது. அதனால் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலையை, இதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு வேர்க்கடலை, 1 கப்பு முந்திரி, நாட்டு சர்க்கரை 1 கப்பு, கொஞ்சம் சுக்கும் ஏலக்காய் பொடியும், ஒரு பாதி மூடி தேங்காய். இதாங்க இதுக்குள்ள தேவையான பொருள். இப்போ நடக்கடலையோடைய தோலை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். வறுத்த கடலை தான் நமக்கு வேணும். பச்சை கடலை வேணாம். வறுத்ததுன்னு கடையில் கேளுங்க. இப்போது நம்ம சுத்தமாக எடுத்தாச்சு அதோட தோலையெல்லாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நைஸாலாம் அரைக்க வேணாம். குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஜவ்வரிசியில் நிறைய டிஷ் இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக. நெக்ஸ்ட்டு நான் வேறு டிஷ்ஷை நான் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை பொடி பண்ணி வச்சு பாருங்கள். இதிலே தேங்காவே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். கரெக்டான மெஷர்மெண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், பார்த்துக்குங்க. இது நான் கப் அளவு தான் சொன்னேன். நம்ம விருப்பம், நம்ம எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க.
இதை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த உருண்டை பண்ணி கொடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஜவ்வரிசி எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த வெயில் நேரத்துக்கு வயிறுக்கு புண்ணு வேக்காரம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஜவ்வரிசியை ஃபுட்டில் எடுத்துக்கணும். இதில் இருக்கிற எல்லாமே ஹெல்த்தியான நியூட்ரிஷன் சேர்ந்த ஒரு ஃபுட்டு தாங்க இது. நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி நம்ம வைக்க வேண்டியது தான். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் இதை உருண்டை இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நம்ம கையில் படாது, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது இருக்காது. இந்த மாதிரி கவரில் பண்ணிங்கன்னா டக்குன்னு சுலபமாக வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்கு செய்யவும் ஆசையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பத்தே நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. எண்ணெய், ஆயில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை வந்து அவிக்க போகிறோம். ஆவியில் வச்சு சமைக்கிற ஃபுட்டு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதில் வந்து ஆயில் சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோம். இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். தேங்காய் பால் நம்ம திக்காக நம்ம அதை அரைச்சிட்டு வரலாம். மீதி இருக்கிறத நீங்கள் சும்மாவே சாப்பிட்றலாம். ஓகே, இப்போ திக்கான தேங்காய் பாலை அதை அவிச்சு எடுத்து அது மேலே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். பெரியவங்களுக்கு அந்த தேங்காய் பாலில் சுகர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க விரும்பாதுங்க. அதனால் அதில் லைட்டாக இனிப்பு சேர்த்துக்குங்க. சீனி, சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உள்ள சுகரே நமக்கு போதும்.
ஆனால் பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காதுல்ல. அதனால் தேங்காய் பாலில் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சேர்த்துக்கலாம். அது உங்கள் ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக. இது கொஞ்சம் நேரம் ஊற விட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு மாதிரி. தண்ணி கலக்காத ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணணும். தேங்காய் பாலை நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் கிடையாதுங்க, குட் கொலஸ்ட்ரால் தாங்க. இதை நம்ம கொதிக்க விட்டால் தான் நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் ஆகும். பாருங்கள், சூப்பரான ஒரு டிஷ்ஷு நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வேறு என்ன நான் டிஷ் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். Okay friends, thank you for watching. Bye. Assalamu alaikum.